ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு டிவி ஷோ முழுசாக பார்த்து முடிச்சிருக்கேன். பிளாக் வாரண்ட்னு இப்போ ரொம்ப பஸ் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன அது இன்ஸ்டாகிராம்லலாம் கூட பார்த்தேன். அந்த டிவி ஷோக்கு ரொம்ப பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி என்னன்னு செக் அவுட் பண்ணலான்னு பார்த்தேன். அதோட ரிவ்யூ தான் கொண்டு வந்திருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். பிளாக் வாரண்ட் இது என்னத்தை பற்றினா திஹார் ஜெயில். திஹார்னால எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வரும். வெறுப்பா இருக்குதா? என்ன ரெஸ்டா? திகார் திகார். இவன் திகாருக்கும் போதெல்லாம் என் அடி வயித்துல பகீர் இருக்குதுடா. இதுதான் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஜெயிலர் படத்தோட திஹார் ஜெயில் பற்றி ஞாபகம் வரும் எனக்கு. ஓகே, ரிவ்யூ போகலாம். இந்த ஷோ என்ன பார்த்தீங்கன்னா திஹார் ஜெயிலில் டே டு டே என்ன நடக்குது. ஸோ 3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் ஆகிட்டுப்பாங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப நாய், ஒருத்தர் பஞ்சாபி, இன்னொருத்தர் ரொம்ப அக்ரெசிவ். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நாளைக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் டேவாக இருக்கும் திஹார் ஜெயிலில். அவங்களோட ஜெர்னியை பற்றி தான் பார்க்குறோம். டிவி ஷோவில் அவங்களோட ஜெர்னியை பற்றி தான் பார்க்குறோம். அவங்க டே டு டே எப்படி இருக்குது அங்கே திஹார் ஜெயிலில், பிரிசனர்ஸோட நிலைமை எப்படி, அப்புறமா போலீஸ் ஆஃபீஸரோட நிலைமை எப்படி, அதனால அந்த திஹார் ஜெயினால அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இம்பேக்ட் ஆகுது, அப்புறமா அதில் இருக்க அந்த திஹார் ஜெயிலில் இருக்க பாலிடிக்ஸ், அது உள்ளே இருக்க பிரிசனர் கேங்ஸோட பாலிடிக்ஸ், அவங்க எப்படி ரூல் பண்றாங்க திஹார் ஜெயில். ஆக்சுவலி போலீஸ் ஆஃபீஸர் தான் கண்ட்ரோல்ல இருக்காங்களா இல்ல இந்த கேங்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கா, அப்புறம் அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ். இப்போ ஒரு 2 எபிசோட் ஹேங்கிங் பத்தி வரும், தூக்கில போடுறத பத்தி வரும். ஸோ அந்த பிரிசனரோட பேக் ஸ்டோரி, அவங்க பண்ணாங்களா இல்லையா, அந்த மொராலிட்டி, பின்ன கிரே ஷேட், அதெல்லாத்தையும் கவர் பண்ணுது இந்த ஷோ. இந்த ஷோ பேஸ்ட் ஆன் புக் அதே பிளாக் வாரண்ட் ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை இவங்க ஷோவா பண்ணிருக்காங்க. கேஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, அப்புறமா ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த என்விரான்மெண்ட் அந்த ஜெயில இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த டைம் பீரியடும் கரெக்டா இருக்கும். அப்புறம் ஸ்கிரீன் பிளே, டயலாக்ஸ், சில டயலாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் இந்த 3 கேரக்டர் பத்தி சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு கேரக்டரை முக்கியமா நாங்க ஃபாலோ பண்றோம். அவங்க பேர் சுனில் குமார் குப்தான்னு. ஸோ அவங்க தான் ரொம்ப நைவ், அப்படின்னா ரொம்ப இன்னசென்ட் கை. அவங்க ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஆனா உங்களுக்கு அங்க வேலை கிடைக்காது. ஆனா குடும்ப சூழ்நிலையால இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இந்த வேலை கிடைச்சிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஹியூமனிடேரியன் கான்சியஸ்னஸ் இருக்கும். நான் நல்லதா பண்ணோம், நான் சரியாதான் பண்ணேன், எல்லாத்தையும் எது பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணோன்னு. அப்புறம் வேறவங்களை பார்த்து பரிதாபப்படுறது, அப்புறமா வெள்ளை மனசுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க எப்படி திஹார் ஜெயில சர்வை பண்றாங்க, இல்லைன்னா அவங்க எடுக்கிற முடிவுனால, அவங்க ஒரு மனிதாபிமானத்தோட எடுக்கிற முடிவுனால அவங்களுக்கே பாதிப்பாகுது. அது எப்படி அவங்களுக்கே பாதிப்பா முடியுது, அதை பத்தியும். இவங்களோட சுப்பீரியன்ட்டும் சொல்லுவாங்க, உன்னால இங்க வேலை பண்ண முடியாதுன்னு. அது ஆனாலும் அவனுக்கு பிடிக்காமலே வேலை பண்ணுவான், ஏன்னா காசு வேணும் அவனுக்கு, அவங்க குடும்பத்தை சமாளிக்கணும்னு. அட் த சேம் டைம் அங்க நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு இவனுக்கு இருக்க முடிய மாட்டேங்குது, அதையும் எதிர்த்து போராடணும் இவன். அட் த சேம் டைம் அங்க சர்வைவ் பண்ணும். அதோட காம்ப்ளெக்சிட்டிஸ் என்ன, ஒரு ஜெயிலரோட லைஃப் எப்படி இருக்கும், அப்புறம் அங்க நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்னது, இதை பத்தி ஒரு 7 எபிசோட்ஸ் பேசினா எப்படி இருக்கும். இதை பத்தி தான் இந்த ஷோ மெயினா இருக்கிறது. மெயினா நாங்க இந்த கேரக்டர் தான் ஃபாலோ பண்றோம். சுனில் குமார் குப்தா, அந்த கேரக்டர் தான் நாங்க மெயினா ஃபாலோ பண்ணோம். எனக்கு என்ன இஷ்யூஸ்னா பாசிட்டிவ்ஸ் பத்தி சொல்லி முடிச்சுட்டேன். எனக்கு என்ன இஷ்யூஸ்னா இந்த ஷோல, இது திஹார் ஜெயில பத்தி அவ்வளோ ஒன்றும் சொல்றது இல்லை. இப்ப 7 எபிசோடு இருக்கு இந்த சீரீஸ்ல. 7 எபிசோட்ல ஒரு 3 எபிசோடு, ஏதோ 3 இல்ல 4 எபிசோடோ முழுசா பார்த்தா திஹார் ஜெயில பத்தி சொல்றாங்க, அந்த கேங்ஸ் பத்தி சொல்றாங்க. அதை விட்டு மிச்ச எபிசோட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இவங்களோட பர்சனல் லைஃப்ல ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ இந்த 3 கேரக்டர் சொன்னேன் இல்லையா, சுனில் குமார் குப்தா, பின்ன அந்த பஞ்சாபி, பின்ன இன்னொருத்தன் ரொம்ப வயலண்டா இருப்பானே, அவங்களோட 3 கேரக்டரோட லைஃபை ஃபாலோ பண்ணுது இந்த ஸ்டோரி. ஆமா, இந்த ஜெயில்னால அவங்களோட பர்சனல் லைஃப் இம்பாக்ட் ஆகுது, அதனால ஃபாலோ பண்ணுது சரி. ஆனா ரொம்ப இன்டீட்டா போகுது. அவங்க ஃபேமிலியில எப்படி ட்ரீட் பண்றாங்க, அவங்க அப்பா எப்படி ட்ரீட் பண்றாங்க, அவங்க அம்மா எப்படி ட்ரீட் பண்றாங்க, அவங்க வைஃப்ஸ், அவங்களோட அஃபேர்ஸ், அதை பத்தி எல்லாம் ரொம்ப இன்டீட்டலா போகுது. விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஸ்டோரி. கேரக்டர் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் ஆகுது. ஆனா நான் என்ன பர்சனலா எதிர்பார்த்தேன்னா, இந்த ஷோல
இன்னும் திஹார் ஜெயில் பத்தி ஜாஸ்தி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அங்க நடக்கிற லைக் பாலிடிக்ஸ் பின்ன கேங்ஸ் பத்தி சொன்னோம் இல்லையா, அதை பத்தி பேசுறாங்க. ஆனா இன்னும் இன் டீட்டெயிலா பேசுவாங்க, இன்னும் லைக் மைன்யூட்டா போய் பேசுவாங்க. டே டு டே என்ன நடக்கும்னு போய் பார்த்து பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படி இருக்கு, செகண்ட் எபிசோட ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கு. தேர்ட் எபிசோட்ல இருந்து இவங்க ஃபேமிலிக்குள்ள போறோம். அது அவங்களோட பர்சனல் க்ரோத்துக்கு இம்பாக்ட் ஆகுது. அப்புறமா எங்களுக்கும் கேரக்டர் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் இந்த திஹார் ஜெயிலோட இன்சிடென்ட் பத்தி பேசினா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. ஒரே ஒரு எபிசோட் பத்தி மைனர் ஸ்பாய்லர் சொல்ல போறேன், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஓட்டி பாருங்க. ஒரு எபிசோட்ல 108 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 180 ஸ்டூடெண்ட்ஸ் தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா லைக் எனிதிங் அபவ் 100ன்னு வச்சுக்கோங்களேன், 108 ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க திஹார் ஜெயில. அவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிடுறாங்க வெளியே. அது எப்படி போறாங்கன்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி, லைக் அந்த டிடெக்டிவ் ஒர்க் போது ஓகே, அந்த எபிசோட் நடந்து முடிச்சிட்டு இருக்கும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன், அந்த இம்பாக்ட் அடுத்த எபிசோட்லாம் இல்லை. இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓகே இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது கண்டுபிடிச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் திரும்பி அரெஸ்ட் பண்றாங்களா, இல்ல இவங்களுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகுது, கவர்மெண்ட் சைட்ல இருந்து இவங்களுக்கு எப்படி ப்ரெஷர் விழுது, அப்புறம் இவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுது அதுக்கப்புறம். அப்புறம் யார் யார் எபிசோடோட எண்ட்ல அவங்க சொல்றாங்க இவ்வளவு பேரை தூக்கிட்டு வேலையில இருந்து இவ்வளவு பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டுன்னு. அது எபிசோட் எண்ட்ல சொல்லி முடிச்சிடுறாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்றாங்களா இல்லையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை, இன்னும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்களா, அதுக்கப்புறம் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க, அந்த மாதிரி தப்பிக்காத இருக்கிறதுக்கு என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. ஸோ அதை பத்தியெல்லாம் இவங்க சொல்லவே இல்லை. அதுதான் எனக்கு இருந்த ஒரு இஷ்யூனா, 2 இஷ்யூ மொத்தத்துல. ஒன்று ரொம்ப பர்சனலா போகுது, இன்னும் கொஞ்சம் திஹார் ஜெயில் பத்தி பேசணுமா இருந்துச்சு எனக்கு. 2வது ஒரு எபிசோடும் ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு எபிசோட்ல இருந்து இன்னொரு எபிசோட் போனீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஸ்டோரி அவ்வளோ கண்டினியூ ஆக மாட்டேங்குது. ப்ரீவியஸ்ல இந்த ஜெயில் ஸ்டோரி அது இம்பாக்ட் ஆகுது, கொஞ்சம் மைனர் இம்பாக்ட்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்திருக்கும் போது அது நெக்ஸ்ட் எபிசோட்லயும் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இம்பாக்ட் இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா அது இல்லை. ஆனா சில ஸ்டோரிஸோட இம்பாக்ட் கடைசி வரைக்கும் வருது, சில ஸ்டோரிஸோட இம்பாக்ட் அந்த எபிசோட்லயே முடிஞ்சிடுது. ஆனா அந்த சில ஸ்டோரிஸும் ரொம்ப ரொம்ப மேஜர் ஈவெண்டா இருக்கு. அது எப்படி அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க, மற்ற விஷயத்த இவங்க ஸ்கிப் பண்ணல, மற்ற விஷயத்த மட்டும் கொண்டு போறாங்களேன்னு தோணுது. மொத்தத்துல எப்படி இருக்கு இந்த ஷோனா, நல்ல ஷோ. கொஞ்சம் லாக் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ ஆகும் இன் பிட்வீன். அவங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டோரி பத்தி சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி நல்ல ஷோ, என்டர்டைனிங், ஒர்த் வாட்சிங். உங்களுக்கு ஃப்ரீ இருந்தால் இந்த வீக்கெண்ட் உட்காந்து பாருங்க, நல்ல ஷோ. அண்ட் படம் ஐ மீன் ஷோ பார்த்துட்டு இருக்கும் போது இங்க வந்து நம்ம ஜெயிலர் சாப் இருந்தாங்கன்னா, ஹுக்கும் இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் ஞாபகம். இந்த ஷோ பார்த்து முடிச்ச உடனே நான் போய் அந்த ஜெயிலர் சீனை தான் பார்த்தேன், திஹார் ஜெயில நடக்குமே அந்த சீனை. அப்பதான் எனக்கு பிடிச்சி, ஓகே அங்க ஒரு வார்டன்ட்டா இருக்கணும்னா அவ்வளோ பெரிய ஆளா இருக்கணும். ஏன்னா எவ்வளோ பெரிய கேங் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க அந்த ஜெயிலுக்குள்ள. ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஜெயில் அது. எவ்வளோ பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கனால என்ன பண்ண முடியும்னு இந்த ஜெயில இந்த ஷோல காட்டுவாங்க, உள்ளயும் சரி வெளியவும் சரி. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாதான், அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாதான் அவங்களெல்லாம் மேய்க்க முடியும், அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களெல்லாம் கைக்குள்ள வச்சுக்க முடியும்னு. அப்பதான் எனக்கு தோணுச்சு. அப்பதான் ஜெயிலர் இன்னும் கொஞ்சம் பரவாயில்லப்பா, அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அப்பதான் அந்த ஹை பாயிண்ட் எனக்கு புரிஞ்சு ஜெயிலர்ல வந்து திஹார் ஜெயில்து. அது வரைக்கும் எனக்கு அவ்வளோ புரியல. அந்த சீரீஸ் முடிச்சோடனே நான் போய் அந்த சீன் தான் பார்த்தேன், திஹார் ஜெயில நடக்கிற சீன், சூப்பர் ஸ்டாரோட சீன். நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா ஷோ, இல்லை வேற ஏதாவது ஷோ உங்களுக்கு ரிவ்யூ பண்ணோன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது வரைக்கும் பை.